நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் ஷேக்வார் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். உச்ச நீதிமன்றத்துல அவசரமா ஒரு வழக்கு விசாரிக்க போறாங்க. அது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு தான். திமுக உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கு. இதுல ஏதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஏதாவது ஆப்பு அடிக்க போறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. உண்மையில அது ஆப்பா நிக்குமா நிக்காதா? இந்த வழக்கு நேர்மையா விசாரிச்சாங்கன்னா பல விஷயங்களுக்கு இந்த வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுக்கலாம். இதுக்குள்ளேயே நிறைய நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வழக்கு விசாரணையில இருக்கும்போது இந்த வழக்கு பத்தி பேசக்கூடாதுங்கிறதே ரூல். அது நான் தொடர்ந்து அந்த விதிமுறைகளை மீறிட்டே இருக்காரு. அதுக்கே அவருக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டை கொடுக்கணும். இல்லைன்னா அவருக்கு வாய்க்கு ஒரு பூட்டு போடணும். நீங்க பேசவே கூடாது, என்ன முகாந்தரத்துல பேசுறீங்க, வழக்கு நிலுவையில இருக்குன்னு சொல்லி பேசலாம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. அதனால நாளைக்கு இது விசாரணை தான். எனக்கு தெரிஞ்ச அதுவே ஒரு 4-5 செட்டிங் போகும், அப்படியே போகும். நல்லா காட்டமான வந்தாருன்னா உடனடியாக அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார், வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ஒரு நடந்துக்கிட்டே ஜவ்வாயிலுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லை முடிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரெண்டாவது என்னன்னா, கரூர்ல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை, இதை மறைக்கிறதுக்காகவே ஆதவ் அர்ஜுனா மறுபடியும் இதை கிளப்பி இது பண்றாரு. இதை பத்தி யாரும் பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே. எதை மறைக்கிறதுக்கா? கரூர்ல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க வர 18ஆம் தேதி. சரி. இப்ப இதை பத்தி யாரும் விவாத பொருளை ஆக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா கரூர்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. அவர் விஜயபாஸ்கர் எப்ப ராஜினாமா பண்றாரோ அப்ப உடனே அரசு வேலைன்னு இவர் அறிவிக்கிறாரு, கரூருக்கு போறேன்னு அறிவிக்கிறாரு. 2 அறிவிப்பும் அடுத்தடுத்து வருது. இப்ப இவர் தான் முதலமைச்சர். இவரு வெற்றி பெற்று 50 நாள் மேல ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட கரூர் பத்தி சிந்தனையே கிடையாது, போகவே கிடையாது. ஆனா இன்னைக்கு கரூர் மேல அவ்வளவு பாசம். முதல்ல கரூர் மக்களுக்கு விஜய் மேல பாசம் இருக்கானா? இல்ல. இருந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. நீங்க எனக்கு வேணாம், திமுகவும் வேணாம், அதிமுக வேணும்னு தேர்வு செஞ்சிருக்காங்க. இப்ப கரூர் மக்கள் தேர்வு செஞ்ச அதிமுக நபர் இப்ப தாவேகாவுல இருக்காரு. அப்ப இப்ப மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நாங்க யார வேணான்னு ரிஜெக்ட் பண்ணமோ அதே ஆள் எங்களுக்கு எதுக்கு வேணும்? அதான் மக்கள் தீர்ப்பு இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு எடுத்தாலும் மக்கள் தீர்ப்பு மதிங்க அப்படின்றாங்க. இப்ப என்ன தீர்ப்பாச்சு? நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கரூரை மீண்டும் மீண்டும் புதற்குழியில தள்ளுறதுக்கான வேலையை முதலமைச்சர் பாக்குறாரு. இப்ப இந்த அரசு வேலையை கொடுக்கறதையே நம்ம என்ன பண்றோம்னா, அந்த 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல, அவங்களை கொச்சப்படுத்தல, அவங்களை நம்ம அவமானப்படுத்தல. அவர்களுக்கு ஏன் அரசு வேலைன்ற ஒரு கேள்வி வருது. அவர்கள் எப்படி இறந்தாங்க? இல்ல அதுதான் என்னன்னா, அவர்கள் உயிர் தியாகம் செஞ்சாங்க அப்படின்ட்டு டிவிக்கு வாரியர் பண்ணாங்க. உயிர் தியாகம்ன்றது தானாக முன் ஒரு மாநிலத்து இப்ப இந்திக்கு எதிராக தீ குளிச்சு இறந்தாங்க. உயிர் தியாகம். இதுக்கு பேரு எப்படி வரும்? இதுக்கு விபத்துல கூட வைக்க முடியாது. இது கவனக்குறைவு, ஒரு அசம்பாவிதம். அப்படிதான். இது ஒரு கவனக்குறைவு, முன்னேற்பாடுகள் இல்லாமல் நடந்த ஒரு அசம்பாவிதம். அவ்வளவுதான். இது அப்படிதான் கன்சிடர் பண்ண முடியும். என் மேல பழி போடுறாங்க போலீஸ், வேற யார் மேல பழி போட முடியும்? போலீஸ் சொன்ன டைம்க்கு நான் அங்க இருந்தேன். அதான் இந்த வழக்கு நிலுவையில இருக்கு. நம்ம இதை பேசணும்னா நிறைய அங்க இருக்க வீடியோஸ், அதாவது ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிளா கேக்குறோம். இப்போ உங்க ஆட்சி தான் இவ்வளவு நாள் வந்த நூத்துக்கணக்கான வீடியோல எந்த ஒரு வீடியோலயுமே திமுக காரன் கத்தியை கிழிக்கிறான், திமுக காரன் ஆசிட் அடிக்கிறான், திமுக காரன் அதை பண்றான் இதை பண்றான்னு எந்த வீடியோவும் வரல. ஆதாரமா நீங்க இது வரைக்கும் எதுவுமே வரல. அவங்க பஸ்ஸுக்குள்ளேயே 100 கேமரா, மேல 12,000 கேமரான்னு அவ்வளவு கேமராவை பறக்க விட்டாலும் ஒரு கேமரால கூட ஒரு திமுக காரன் கூட சிக்கல. ஆனா இது வரைக்கும் சிக்கினதெல்லாம் என்ன? தண்ணி இல்லாம வறண்டது, ஒரு டெஃபண்டம் பையன் செய்கையில எப்படியா தப்பிச்சு போங்கன்னு கெஞ்சினது, இப்படி பல வீடியோக்கள் அந்த ஸ்பாட்லயே மயங்கி விழுகிறது. தண்ணி காவல்துறை இல்லன்னு சொன்னாங்க, காவல்துறை இருந்த வீடியோ, இவரே தண்ணி பாட்டில் தூக்கி போட்ட வீடியோல இருந்து எல்லாமே இவங்களுக்கு எதிரான வீடியோக்கள் தான் வந்திருக்கு. ஆனாலும் இன்னைக்கு திமுக திமுக திமுக. உன் பக்கத்துல உன் ஆளுங்க 10,000 20,000 பேர் இருந்தான்ல, 30,000 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 30,000 பேர்ல ஒருத்தன் கூட திமுக காரன வீடியோ எடுக்கல. அதுதான். அப்புறம் எப்படி திமுக அங்க வீடியோ எடுக்கக்கூடிய சூழலே இல்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மறுபடியும் அந்த வீடியோ எடுத்து பார்ப்போம். எடுத்தோம்னா அங்க பிளாஷ் லைட்ஸ் மட்டும் எத்தனை பிளாஷ் லைட்ஸ் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். சரி. எத்தனை பிளாஷ் லைட்ஸ் எரிஞ்சிட்டு இருந்துச்சு நமக்கு தெரியும். மாடியில, தரையிலன்னு ஏகப்பட்ட பிளாஷ் லைட்ஸ் லோக்கல் சேனல்ஸ் வீடியோ எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவு கேமராக்கள் இருந்துச்சு. ஈவன் விஜயே செட் பண்ண அவருடைய கேரவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேரவன்ல ஒரு 4-5 கேமரா, ட்ரோன் மட்டும் ஒரு 4-5 ட்ரோனு, அவருடைய பஸ்ல சிசிடிவி கேமரா, இவ்வளவு இருந்தோம். இவங்க எதையுமே சப்மிட் பண்ணல. ஆனா பாலாஜி செட் பண்ண ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு இப்படி உயிரிழந்திருக்காங்க. இவங்க ஒரு ஏதோ ஒரு பொதுவான இடங்கள்லயோ இல்ல இயற்கை சீற்றங்கள்லயோ இல்ல பஸ்ஸோ ட்ரெயினோ இப்படி ஏதோ ஒரு விபத்துகள்ல இறக்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் நிதி உதவி கொடுக்கலாம், அரசு வேலை கொடுக்கலாம், அது ஓகே. ஒரு விபத்துகளை இறங்குறாங்க அப்படின்னு.
குறிப்பா சொல்லணும்னா நம்ம விஜயபாஸ்கர் கல்வி அமைச்சரா இருக்கும்போது சுஜித்தா ஒரு பையன், சின்ன குட்டி பையன், ஆழ்துளை கிணறுல விழுந்துருவான். அப்ப தமிழ்நாடே தீபாவளி கொண்டாடலாம் அந்த ஒரு பையனுக்காக. அந்த பையனை இழந்ததுனால அந்த குடும்பத்துக்கு அரசு விலையை கொடுத்தாங்க. ஓகே, அது வந்து ஒரு கவனக்குறைவால நடந்த அந்த குழி போட்டதுனாலதான் அப்படின்னு. இப்படி ஏதோ ஒரு அரசியல் நிகழ்வு இல்லாம எங்கெங்கே நடக்கிற அரசியல் நிகழ்வுகளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கொடுக்கலாம். ஈவன் கரூர் ஸ்டாம்பேட் நடந்தது தாவேகா கட்சி கூட்டம். ஆனா அப்ப இருந்த திமுக அரசாங்கம் உயிரிழந்தவர்களுக்கு உடனடியாக அடுத்த 2 நாள்லயே 10 லட்சம் ரூபாய், அடிப்பட்டவங்களுக்கு 2 லட்சம் ரூபான்னு கொடுக்குறாங்க. ஆனா தாவேகா அரசு, அந்த அப்ப இருந்தா தாவேகா ஆளுங்க 1 மாசம் கழிச்சு அடிப்பட்டவங்க எல்லாம் விட்டாங்க, கணக்குல விட்டாங்க. இப்போ வரைக்கும் அடிப்பட்டவங்களுக்கு யாரும் காசு போய் சேரல, சல்லி பைசா போறல. உயிரிழந்தவங்களுக்கு மட்டும் காசு கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் கூப்பிட்டு மகாபலிபுரத்துல அவங்களுடைய இப்ப இவங்களுக்கு மீண்டும் அரசு வேலை. ஏன்? சாட்சியை கலைக்கிறாரோ? அதுதான் சொல்றேன். அப்ப சிபிஐ என்ன செய்யணும்? விக்டீமுக்கு நீங்க ஆதாயத்தை கொடுத்து சாட்சியை கலைக்கிறீங்க. எப்படி இந்த சிபிஐ செந்தில் பாலாஜி வழக்குல அழகா மூக்க தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சு இவர் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு சாட்சியங்களை கலைப்பார், அதிகாரம் கையில இருக்கு, அதனால இவரோட அதிகாரங்களை பறிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பண்ணி அந்த தீர்ப்பு வாங்கினாங்கல்ல, அதே மாதிரி இப்ப சிபிஐ இன்னொரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அது ஒரே ஒரு காரணத்துக்காக இவர் வந்து பாருங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட பதவியும் பறிக்கணும். சிபிஐ நேர்மையா நடந்துச்சு. அதுதான் கேக்குறேன். இப்ப இந்த உச்சநீதிமன்றத்துல இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருதுல்ல, இப்ப இதே அவர் வந்து போறதை தடுக்க கூடும், அந்த 41 பேருக்கு அரசு பணி நியமனம் அப்படின்றது தடுக்க கூடும். 2வது அது அபிஷியலா வரல, ஊடக செய்தியா தானே இருக்கு. 18ஆம் தேதி 2-3 செய்திகள் பார்த்தேன் நான். அரசு தரப்புல தரப்போறாங்கன்ற மாதிரி வந்திருக்கு. இதுவே ஒரு வகையான அதிகார துஷ்பிரயோகம் தான். தன்னுடைய சொந்த கட்சி கூட்டத்துல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை கொடுக்கறதெல்லாம் அதிகார துஷ்பிரயோகம் தான். அது இப்போ வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது. இடைத்தேர்தல் நடக்க போகுதுன்னு உடனே அடுத்தடுத்த 2 அறிவிப்பு வருது. 41 பேருக்கு அரசு வேலை. உடனே நான் கரூர் போறேன். சார் நீங்க கரூர் வரைக்கும் போறீங்கல்ல சார், பெரம்பூர் மக்களை பார்த்தா இளிச்சவாய மாதிரி இருக்கா? அவங்களை ஜெயிக்க வச்சவங்க பெரம்பூர் மக்களை பார்த்தா இளிச்சவாய மாதிரி இருக்கா? அந்த தொகுதியில அவரு ஏதோ வேற யாரும் ரத்து பண்ண முடியாதுல்ல, அவரு தானே. திருச்சி வரைக்கும் போக தெரிஞ்ச உங்களுக்கு சட்டமன்றத்துல இருந்து ஜஸ்ட் உங்களுடைய கான்வாயை எடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வாகனங்களும் வழி விட்டுரும். அழகா நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் வரீங்க, 1/2 அன் ஹவர் பேசுறீங்க, 1/2 அன் ஹவர் போறீங்க. இல்ல நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுவோம். ஏன்னா பெரம்பூர்ல அலுவலகத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்ப அந்த அலுவலகம் கட்டினா மட்டும் டெய்லி விஜய் போயிருவாரா? அது அவர் விஜய்க்கு தான் தெரியும். அவர் போவாரா? அலுவலகத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க, கட்டி முடிச்ச உடனே வருவாங்க, திறப்பு விழாக்கு வருவாரு. அப்படி அவ்வளவுதான். அப்ப வந்து நன்றி சொல்லிட்டு போவாரு. அதான் சார், சிஎம்க்கு நிறைய வேலை இருக்கும். ஒரே நேரத்துல திறப்பு விழாவும் பண்ணிடலாம், மக்களையும் பாத்துடலாம். அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அலுவலகத்துல யார் இருப்பாங்கன்னா ஒன்றிய செயலாளர், ஒன்றிய செயலாளரோட புருஷன், அப்புறம் கணபதி ஹோமம் பண்ணி ஆரம்பிச்சு எல்லாரையும் அவங்கதான் அங்க ரீல்ஸ் எடுத்து இதான் சிஎம் உட்கார்ந்துச்சாரு, இந்த இடத்துல கை வச்சாரு, இங்க ஒரு முத்தம் கொடுத்து 10 ரூபாய் டிக்கெட் போட்டு அப்படின்னு அந்த ரீல்ஸ் எல்லாம் அங்க ஓடும். அவ்வளவுதான் நடக்கும். அப்ப இது திட்டமிட்டு ஒரு அரசியல் ஆதாயத்துக்காகவே இந்த அரசு வேலை அந்த கரூர் சம்பவத்தை மறுபடியும் தூண்டி விடுறது, ஒரு சிம்பத்தி, ஃபீலிங் சிம்பத்தி, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பத்தி தியரிய கொண்டு வந்து ஏமாத்துற வேலையை மறுபடியும் இந்த அரசு கையில் எடுத்திருக்கு. ஆட்சியில இல்லைன்னா அவங்களுக்கு பேர் செத்த பாம்புன்னு இவங்க தான் பேர் வச்சாங்க. சீன்லயே இல்லாதவங்க எல்லாம் பேச மாட்டேன். இப்பவும் சீன்லயே இல்லாதவங்களதான் இவரு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இல்ல அதே சீன்ல இல்லாதவங்க தான் இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு அந்த கட்சியிலேயே வந்து சேர்ந்துருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு சூடு சொரணை எல்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா அவங்க போறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த கட்சியில சேர்த்துக்கிறாங்கல்ல, இவங்களுக்கும் அது இல்லையோன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த கட்சி சீன்லே இல்ல, இந்த கட்சி வேஸ்ட், இதெல்லாம் பேசவே முடியாது அப்படின்னு கேவலப்படுத்தி உதாசீனப்படுத்தினவங்கள திரும்ப இவங்களே உள்ள சேர்த்துக்கிறாங்க. அது எப்படி? ராஜ மரியாதையோட. அது கல்லாப்பட்டி கூட்டணிக்கு போறது இல்ல. ஆமா, கல்லாப்பட்டி கூட்டணி வைகோ போயிருக்காரு, திருமா போயிருக்காரு, எல்லாரையுமே இவங்க வந்து சேர்த்துப்பாங்க. இதுல ஊழல் குற்றவாளிகள்லாம் இருப்பாங்க. இப்ப திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். விஜயபாஸ்கர் பக்கத்துல வந்து கூட்டணியில உட்கார வச்சாங்கன்னா அவர் அந்த இடத்துல அந்நியமா ஃபீல் பண்ணி எப்ப ஆள விடுப்பா, நான் கிளம்புறேன் பாட்டு கிளம்பி வெளியே வந்துடணும். திருமான்னு சொன்னோதான் இன்னைக்கு இன்னொரு ஞாபகம் வருது. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன விட்டுருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் வந்து கூட்டணியை குறித்து தாவேக்கா ஒரு கூட்டம் போட்டது, அதுல பங்கெடுத்துக்கிறது உண்மைதான், அமைச்சரவையில நாங்க பங்கெடுத்துக்கிறது உண்மைதான், ஆனா கடைசி வரையும் நான் தாவேக்கா கூட்டணி இருக்கிறேன்னு அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கல. அப்படி இருக்கும்போது திமுக தான் சொல்லுது விசிகா இனி கூட்டணியில் இல்லைன்னு, நான் சொல்லல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்காரு. இந்த புரிதலை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஒண்ணுமே புரியலையே எனக்கு. அதாவது ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி
ஆளுங்கட்சியோட அதிகார பங்குல போயிட்டானாலே அது அது கூட்டணி தான். பங்கெடுத்துக்கிறதா அபிஷியலா அர்த்தம். அறிவிச்சாலும் அபிஷியலா இல்ல, அது அறிவிக்கலனாலும் ஆளுநருடைய ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக நாங்க பங்கெடுத்துக்கிட்டோம். அதான் அது இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் திமுக கூட்டணியிலயும் இல்ல, ம், திமுக தான் சொல்லிருச்சு நாங்க கூட்டணியில இல்லன்னு, ம், தாவேகா கூட்டணியிலயும் இல்ல, ம், அதனால அங்கேயும் வந்து அவங்களா சொல்லிக்கிட்டாங்க எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு ம். அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி சிறப்பா செயல்பட்டு இருந்தா ஆமா நான் கூட்டணியில இருக்கேன்னு சொல்லியிருக்கலாம். அப்ப அவருக்கு ஏதோ நெருடல் இருக்கு தாவேகா நெருக்கடி ஆட்சியின் இருக்கு மீது. அப்படிங்கறதா. ரெண்டாவது அவர் இன்னொரு வார்த்தையை அழகா பதிவு ம். செய்யறாரு. ம், ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தையை நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ம். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி அமைஞ்சதுல எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? எனக்கு சந்தோஷம் இல்ல, ஆனா வேற நீங்க- வழி இல்ல, ஏத்துக்கிட்டோம், என்ன ஆனா நீங்க பண்றது? அந்த கூட்டணி கட்சிகளோட கையை கோர்த்து கொண்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு போட்டோ எடுக்க போடுற வெளியாகுது. ஆமா, ஆ. அப்போ ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. வேற ம். வழி இல்லாம தான் நாங்க இருக்கோம். ஒத்துக்கிட்டா இது இந்த என்ன படத்துல சொல்லுவாங்களே, இதெல்லாம் ஒத்துக்கிட்டாதான் சாப்பாடுன்னாங்க, வேற வழி இல்ல நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம், நாளைக்கு நாங்க ஒரு நாளைக்கு திரும்ப வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் ம். கூட்டணில இருந்து வெளியில வரேன், நான் ஒரு ம். ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்ப இப்ப பேசுறது அவர் சரின்னு நினைக்கிறாரு. ஓகே. ம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. நாளைக்கு இப்போ அவர் பார்த்திருக்காரு பாஜக எதிர்ப்பு அரசியல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள், இல்ல இவங்களே கொண்டு வர அந்த சில திட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறாரு. ம். பார்க்கும்போது அவரே ஓப்பனா சொல்ல முடியல. ம். இப்ப கடைசி கடந்த ஆட்சியில நாங்க ஆமா நம்ம திமுக தலைமையில கூட்டணி தான் இருக்கோம் அப்படின்னு உறுதியா அவரால் சொல்ல முடிஞ்சவரு, தாவேகா கூட்டணியில தான் நாங்க இருக்கோம்னு சொல்ல முடியல. அதே நேரத்துல அவர் இன்னொன்னு பதிவு பண்றாரு, நாங்க திமுக கூட்டணியில கூட இல்லைன்னு நாங்க சொல்லல, அவங்க தான் எங்களை சொல்லிட்டாங்க ஆமா, ஆமா. அப்படின்னு சொல்றது காரணம் என்னன்னா, அங்கேயும் வர்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்கு, ம். இந்த ஆட்சி மீது எங்களுக்கு நம்பிக்கை இழந்துகிட்டு இருக்கோன்றதான் அதுக்கான அர்த்தம். பட் எனக்கு என்னன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக விசிகா போய் தாவேகா கூட இணையிறது அப்படின்றது அவங்களோட தொண்டரோட மனநிலையை பாதிக்கலாம். திடீர்னு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா அதை கடத்தி கொண்டு போய் தாவேகாவிடம் கொண்டு சேர்க்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல, விசிகாவுல 2 வகையான மனநிலை இருக்கு. ம். ஒண்ணு வந்து அவங்க கடந்த காலங்கள்ல திமுக தொண்டர்களோட, திமுக நிர்வாகிகளோட ரொம்ப நெருக்கமா பழகிட்டாங்க. பழகுறவங்க, ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷ கூட்டணி அது. ம். 7-8 வருஷ கூட்டணி அவங்க ம். பழகிட்டாங்க. ம். கீழே கிரவுண்ட் லெவல்ல பேசிட்டாங்க, ம். எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்ப திடீர்னு இந்த கூட்டணிக்கு மாறும்போது இவங்களுக்குள்ளே ஒரு நெருடல் ஏற்படுது. எப்படி இதை நீங்க Face மாறுறீங்க? பண்ண அதனால முடியாத ஒரு- முக்காவாசி ஒரு 2-3 பேர் முக்கியமான தலைகள் எல்லாமே திமுக போயிட்டாங்க விசிகாவுல இருந்தே. ம். ம். ஒரு சிலர்லாம் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நாம வந்து எப்ப ஆட்சி அதிகாரத்துல பங்குல இருப்போம், ம். எப்ப அதிகாரத்துக்கு வருவோம், ம். எம்எல்ஏ ஓகே, அமைச்சரவையில என்னைக்கு இருப்போம், ம். அப்ப இன்னைக்கு வர வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் எந்த கட்சி கூட்டணியில இருந்தாலும் நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்க முடியும். ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் இருந்திருக்கோம். அப்ப இந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்குவோம். விட்டுட்டோம்னா நம்ம எப்பவுமே மாநிலத்துல கூட்டாட்சின்றதுலயே இருப்போமே அப்படின்ற கருத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க. அப்ப இந்த முடிவு அவங்களுக்கு சரியா படுதுங்கிறதுனால இந்த முடிவை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆக விசிகாலே 2 வகையான நிலைப்பாடு எல்லா இருக்கு. கட்சியிலயுமே இருப்பாங்க. ம். நிலைப்பாடுகள் எல்லா கட்சியிலும் இருந்தாதான் அதுக்கு பேர் கட்சி. இல்ல, நான் ஏன் இதை கேட்கறேன்னா, இப்போ அமைச்சர் பதவி கிடைக்குது அப்படின்றதுக்காக ஒரு கொள்கைக்கு முரணா இருக்க ஒரு கட்சியோட எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில இருந்தா பாபுன்னு நினைக்கிறேன். ம். அவர் வந்து இப்ப திமுகல சேர்ந்திருக்காரு. நீங்கள் கொள்கையில் முரண்படுகிறீர்கள், அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்காக கொள்கையில முரண்படுற உங்களோட நான் பயணிக்க மாட்டேன்னு திமுகல சேர்றாரு. அவரை நீங்க திமுகல சேர்த்ததுதான் கூட்டணி உடைய தொடங்கிய தருணம் அப்படின்னு இவர் சொல்றாரு. சோ அதுதான் நான் கேட்கிறேன், 2 நிலைப்பாடா இருக்கா? விசிகா 2ஆ உடையுதா? விசிகா 2ஆலாம் உடையாது. ம். அந்த ஏன்னா அந்த கட்சியில தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கு. ம். நீங்க தலைமை ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி மாதிரி ஆயிரும். அது ம். அதிமுகல ம். எடப்பாடி ம். பழனிசாமி கட்சி. ம். அதனாலதான் அது 2ஆ உடையுது. நீங்க திமுக தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அங்கேயுமே அந்த கூட்டமைப்பு ஒன்னாவே இருக்கு. ம். அது மாதிரிதான் விசிகாவும். விசிகா ஒருவேளை ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பாமக மாதிரி ஆயிருக்கும். ம். அப்ப இவரு இங்க தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால 2 வித கருத்துக்களையும் எடுத்துக்கிறாரு. சில பேருக்கு அந்த கருத்துல உடன்பாடு இருக்காது. ம். இவங்க 2 பேருடைய கருத்தையும் வாங்கிட்டு அவர் வந்து கன்க்ளூஷன் கொடுக்குறாருல, அந்த கன்க்ளூஷனை 2 பேரும் ஏத்துக்குவாங்க. ம். ஆனா சில பேருக்கு அது ஒத்து வராது. அப்ப சில பேர் மன வருத்தத்துல கொஞ்சம் அமைதியாவே இருப்பாங்க. சில பேர் வேற வழி இல்ல கட்சிக்காக போவோன்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போவாங்க. அரசியல்ல சில சங்கடமான முடிவுகள்லாம் வரும். சில சங்கடமான முடிவுகளை கையில எடுக்க வேண்டி இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம கடந்து போகணும்ன்றதுல அவங்க வந்துக்குவாங்க. ம். ம். ஆனா அவங்க அதாவது ரொம்ப கொள்கையில சமரசம் பண்ணிக்கலாம். கொள்கையில அவங்க எங்க சமரசம் பண்ணாங்க? இந்த தாவேகா கூட கூட்டணின்றது அப்படிதானே அவங்க சொல்றாங்க, அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. கூட்டணின்னு அதான் இவரே சொல்லிட்டாரு, நான் கூட்டணி இல்லன்னு தானே திரும்ப அந்த சொல்லியிருக்காரு. அமைச்சரவையில பங்கேற்று கொண்டது அப்படின்னு அவங்க கட்சியை சார்ந்த பாபு தானே சொல்றாரு, கொள்கை ஆமா. சமரசம். அதுதான் அது அன்அபிஷியலாவோ அபிஷியலாவோ ம். கூட்டணியில பங்கு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ம். ஆனா இவங்க இப்போ ஒரு ஸ்டாண்டு சொல்றாருல, ம். அந்த ஸ்டாண்டோட நோக்கம் என்னன்னா, ம். இப்ப இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள்ல அவருக்கு திருப்தி இல்ல, ம்.
அது ஆணவ படுகொலைகளை கூட சொல்லலாம். 9 ஆணவ படுகொலைகள் கிட்டத்தட்ட 50 நாள்ல. அது எல்லாத்தையுமே சர்க்கிள் பண்ணி பாக்குறாங்க. அப்ப நம்ம இதை தொடருவதா இல்லையாங்கிறதே அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்படின்னும் போது அவங்க டைலூட் ஆகலாமா அப்படின்ற சிக்கலுக்கும் வருவாங்க. அப்ப அவங்க என்னன்னா தெளிவா வெளிப்படையா நாங்க வந்து கூட்டணி இல்ல அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. நாங்க எந்த கட்சியோட கூட்டணி இல்ல, நாங்க எப்ப வேணா டிட்டாச் ஆயி போவோம், எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த இதுக்கு பக்கம் முன்னாடி அவர் சொன்னாரு நாங்க வந்து தாவேகாவோட கூட்டணி இல்ல, ஒருவேளை நாங்க போயிருவோம்ன்ற பயம் அமைச்சரவை கூட நாங்க ராஜினாமா பண்ணிட்டு வருவோம், அந்த பயத்தை போக்குறதா இப்ப இருக்கோம், வேணும்னா அந்த ராஜினாமா பண்ணிட்டோ வருவோம். அதுதான் புரிதல், அவ்வளவுதான். அதுல இருந்து அவங்க இருக்காங்க. இது மாதிரி கம்யூனிஸ்டுகளும் ஒரு தெளிவான முடிவுல இருக்காங்க, 2 கம்யூனிஸ்டுகளும். இவ்வளவுதான். இதுல தெளிவான முடிவே இல்லாம எங்கேயாவது ஏதாவது கிடைச்சா ஓடி போய் உட்காந்துடலான்றதுல இருக்கிறது வந்து காங்கிரஸும் வைகோவும் தான். முத ஆளா போய் உட்காந்துருவாங்க. வைகோ தான் சொல்லிட்டாரு, நான் வந்து அரணா இருப்பேன். திமுக வந்து தாவேகா மேல எந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்குது பாத்தீங்களா, தாவேகா பாதிக்காத அளவுக்கு அரணாக இந்த மதிமுக இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அவரு எல்லாம் பேசுவாருங்க. அவர் விஜயகாந்துக்கு அரணாக இருந்திருக்காரு, ஜெயலலிதாவுக்கு அரணா இருந்திருக்காரு, கலைஞருக்கு அரணாக இருந்திருக்காரு. அப்படியே வந்துகிட்டே இருப்பாரு. நாளைக்கு பிரதீப் ரங்கசாமியோ இல்ல தனுஷ் இப்ப கொடி அறிவிச்சிட்டாப்ல. தனுஷ் வந்து நான் வந்து துல்லாதமனம் துள்ளும் படத்தை நான் பார்த்தேன், அந்த படத்தை பார்த்ததுல இருந்து தேவதை கண்டேன் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவருடைய மிகப்பெரிய ரசிகன் ஆயிட்டேன், அதனால அவருக்கு நான் அரணாக இருப்பேன். நாளைக்கு அவர் பேசிடுவார். அப்ப சட்டமன்றத்துல இன்னொரு வாட்டி தனுஷ் வந்து விஜய் எப்படி வாசிச்சாரோ அது மாதிரி தனுஷ் வாசிக்கும் போது இவர் கூட இருந்து அவருக்கு நான் அரணாக இருப்பேன் அப்படின்னு அவரு வைகோ பேசக்கூடிய ஆளுதான். இல்ல நாளைக்கு நீங்க இன்னொரு புதுமுக நடிகர்கள் யாராவது ஒரு சும்மா ஒரு பேரை கூட சொல்லுங்க, அவரு கட்சி ஆரம்பிச்சா கூட வைகோ அங்க போய் பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, அவங்கள யாரு வந்தாலும் முத ஆளா போயிட்டு நான் வந்துட்டேன், எங்க பவர் இருக்கோ அங்க நான் அரணா அவ்வளவுதான், நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுதான். அவருக்கெல்லாம் எந்த கொள்கையும் எந்த கூச்ச நச்சம் எதுவும் கிடையாது. அதனால அவர் வந்து நம்ம அதை பத்தி கன்சிடரே பண்ண வேணாம், அவரை பத்தி எல்லாம் பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அவ்வளவுதான். சரி, இப்ப ஃபைனலா ஆளுநர் கிட்ட வருவோம். அதாவது என்னன்னா, இந்த கட்சி அதாவது விஜய் அவர்கள் 108 தனிப்பெரும்பான்மை எடுக்கல, கூட்டணி கட்சிகளை வந்து ஆதரவை தேடிட்டு இருந்தப்ப ஆளுநர் வந்து விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க விடாம ரொம்ப தொந்தரவு பண்றாரு பாருங்க அப்படி அவ்வளோ ஒரு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை கூட சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட அவங்க வந்து காங்கிரஸை, அதாவது அதிமுகவையோ பாஜகவையோ அந்த ஆதரவு தடாம எங்களை தான் நாடினாங்க, ஆளுநர் வந்து விஜய்க்கு எதிராக இருக்கிறார். நான் இன்னைக்கு ஆளுநர்கிட்ட 3க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் விஜய் அவர்கள் முதல்வர் அவர்கள் மீது இருக்கிறது. ஒன்று வந்து வைகோ அவர்களுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு குதிரை பேரம் நடத்தினாரு அப்படின்றது. இன்னொன்று வந்து டிடிவி தினகரன் கொடுத்தாரு இல்லையா, என்னோட எம்எல்ஏவை காணோம், இவங்க தான் கையெழுத்து வாங்கினாங்கன்னு. இன்னொன்று தாவேகா கட்சியை சார்ந்த பெண்ணே வந்து எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க, நானும் எங்கெங்கேயோ போயிட்டு சொந்த கட்சி பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஆளுநர்கிட்ட போயிருக்காங்க. இப்போ இத்தனை குற்றச்சாட்டுகள் ஆளுநர்கிட்ட இருக்கு. இதை விட பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய் அவர்கள் ரகசிய பிரமாணம் எடுக்கும்போது என் கவனத்துக்கு வருகிற ரகசிய இது அரசு இதை வெளியே தெரிவிக்க மாட்டேன்னு போது விஷ்ணு ரெட்டியும் ஜான் ஆரோக்கியசாமியும் அந்த இடத்துல என்ன பண்றாங்க? அப்போ இது வந்து அரசியலமைப்புக்கே எதிரான ஒரு விஷயமாக இருக்கிறது, ஆளுநர் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ தொடர்ந்து நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் மீது ஆளுநரிடம் குற்றச்சாட்டுகள் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஏன் ஆளுநர் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல? அப்போ அவரு விஜய் அவர்களுக்கு ஒரு பேக் போனா இருக்காரா என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா. இப்ப இன்னொரு அறிவிப்பும் ஆளுநர்கிட்ட இருந்து வந்திருக்கு. மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து ஆளுநர் மாளிகையிலேயே நீங்க முறையிடலாம். தொடர்ந்து விஜய் அவர் முதல்வர் மீதே குற்றச்சாட்டுகள் நம்ம கிட்ட வரது. இல்ல நான் சொல்றேன், இப்ப வந்து நீங்க கிட்டே முறையிடலாம், நான் வந்து உங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே முதலமைச்சர்கிட்ட பேசி நான் தீர்த்து வைப்பேன். உங்க வீட்டுக்கு வந்து ஒரு போஸ்ட்மேன் வராரு, போஸ்ட் கொடுக்கறதுக்காக வராரு, உங்க ஊர்ல இருந்து லெட்டர் போட்டுருக்காங்கம்மா, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்கம்மா, நான் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி அது என்னன்னு பாத்துட்டு வரமா அப்படின்னு சொன்னா போஸ்ட்மேன்ட்ட கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். ஆளுநருக்கு என்ன வேலை? ஆமா, அதுதான் நான் கேக்குறேன். ஆளுநருக்கு வந்து ஒண்ணு, இப்ப நம்ம அதை இப்படி புரிஞ்சுக்குவோம், இந்த விஜய் அரசு வந்து கையாளாகாத அரசு, இந்த அரசாங்கத்தை நடத்த வக்கில்லாத ஒரு அரசு, அதனால ஆளுநரே அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நானே இனிமேல் நிழல் சிஎம்மா இருக்கேன்னு வந்து முன்னாடி வந்து சொல்றதா இருக்கணும். இல்லைன்னா விஜயே வந்து என்ன பண்ணணும்னா, என்னால இந்த அரசாங்கத்தை நடத்த முடியல, நான் அந்த அளவுக்கு லாய்க்கு இல்லை, அதனால நீங்க தனியா வந்து ஒரு வார் ரூம் அமைச்சு குறைகளை கேட்டு அதை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட இவர் சொன்னதா இருக்கணும். இல்லைன்னா மூணாவதா கூட ஒன்னோட வச்சுக்குவோம், டெல்லியில இருந்து ஆளுநருக்கு உத்தரவு, தம்பி நீ இனிமே அவங்கெல்லாம் நடத்தாத, நீ தான் சிஎம், நீ என்ன வேணாலும் இறங்கி அடிச்சுக்க, எவன் என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன், தேவைப்பட்டா சிபிஐ இடி என்ன வேணாலும் என்ன குற்றச்சாட்டுகளே நம்ம ட்ரம்ப் கார்டா நாம பாத்துக்கலாம், நீ போய் வேலையை பாரு அப்படின்னு அங்க இருந்து ஏவி விட்டுருக்கணும். இது தவிர்த்து வேற காரணங்கள் இருக்காது. ஆளுநரா ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்ப விஜய் நம்ம என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறோம்னா, ஆளுநர் அவர்களே
நீங்க தங்கி இருக்கிற வீடே நாங்க கொடுத்த காசு தான். நீங்க குடிக்கிற டீ கூட ஓசி, நாங்க கொடுத்த சோத்தை தான் நீங்க டீ சாப்பிட்டு பார்ட்டிக்கே நாங்க தான் காசு ஆமா. அனுப்புறோம். அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அடுத்தவங்க வீட்டு நெய்யில உட்காந்து ஸ்வீட்டை செய்யாம நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. நாங்க எப்பயாவது ஒரு லெட்டர் கொடுப்போம்ல, அந்த சீலை பிரிக்காம போய் டெல்லியில கொடுத்துட்டு மட்டும் வாங்க, அதான் உங்க வேலை. ஆமா, அதுக்கு மேல நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், அமைதியா இருங்க, தேவையில்லாத வேலை மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு ஸ்டாலின் மாதிரி ஒரு கடிதம் எழுதினாரான்னு பார்த்தா ரொம்ப பிஸியா இருக்காரு. உள்ள ஒண்ணுமே சொல்லலையே. அப்ப இதுல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் உன்னை அடிக்கிற மாதிரியே அடிப்ப, நீ கண்டுக்காத. நீ உன்னை அடிக்கிற மாதிரி அடிப்ப, கண்டுக்காத. நாம 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணுன்னு விஜய் டைலாக். ஓகே, அப்ப உள்குத்து ஏதோ நடந்து. ஆமா, இந்நேரம் ஸ்டாலின் வந்து இந்த தமிழ்நாட்டை இப்போது ஆட்சி செய்கிறார் என்றால் ஒரே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூக்காக இந்த ஆட்சியவே கலைக்கணும் ரேஞ்சுக்கு நம்ம ஆர்.என். ரவி பொங்கி எழுந்து அங்க வரைக்கும் போய் நீதிமன்றத்துல போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்தாங்க, அடிச்சு நொறுக்கி விட்டு வாங்கிட்டு வந்தவர். ஆமா, எது எடுத்தாலும் டொபக்கு 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 நாங்க கிளம்பி போயிருவாரு. அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கும் டிராவல்னா, போயிருவாரு. ஏன்னா உனா போயிருவாரு. ஏன் இவர் போக மாட்டாரு? அப்ப ஏதோ ஒரு மர்மம் இருக்குல்ல, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் கண்டுக்க மாட்டேன், புகாரை மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப இந்த ஆளுநர் இங்க ஆளுநராவே செயல்படல. தேவைப்பட்டா ஒரு நாளைக்கே முதலமைச்சரா கூட வருவார். அதுக்கான எல்லா வேலையும் நடக்குது. அதுக்காக தான் இவர் புகார் எல்லாம் என்கிட்ட கொடுங்கன்றாரு. புகார் இவர் யாரு முதல்ல, எந்த தொகுதியில நின்று இவர் ஜெயிச்சாரு, எந்த மக்கள் இவரை பிரதிநிதியாக்குனாங்க, இவர் யாரு முதல்ல, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கூட தெரியாம புகார் என்கிட்ட கொடுங்கன்றாரு. இதென்ன தனி ராஜ்யம் நடக்குது. இப்ப விஜய் என்ன தூங்கிட்டு இருக்காரா? உங்க அரசாங்கத்தை கலைக்க ஒரு ஆளு வேலை பாக்குறாரு சார். உங்க பவரை தட்டி பறிக்கிறாரு ஒரு ஆளு. இல்ல, எதுக்கு எடுத்தாலும் திமுக மீது தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருப்பீங்களா? ஆளுநர் கேட்க வக்கே இல்லையா? ஒரு கேள்வி கூட, அதுவும் அந்த கட்சியில ஒருத்தர் இருக்காரு ஆதவர்ஜுனான்னு, லஞ்ச் டைலாக்ல பயங்கரமா பேசுவாரு. அவரு கூட ஒரு வார்த்தை, எங்க அண்ணன் விஜய் இருக்கும் போது ஆளுநர் அவர்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசினாரு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. சும்மா பேருக்கு தான் ஆளுநர் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தில் ஆளுநருக்கு என்ன வேலை, இதெல்லாம் அவங்க கொள்கையில வேணா இருக்குமே தவிர நிஜ வேலை வந்து எல்லாம் ஆளுநரை பார்த்தாலே ஈரமாயிரும். அதாவது ஆட்டுக்கு தாடியும் மாநிலத்துக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னது அண்ணா அவர்கள். அந்த அண்ணாவின் கொள்கையை தான் நாங்களும் வந்து எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆளுநர் எதிர்த்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அதெல்லாம் ஆளுநரை பார்த்தாலே பயம். ஆளுநர் நீ நாளைக்கு நிரூபிச்சு எடுத்துட்டு வா, 108 தான் இருக்கு, இன்னொரு 2 எடுத்துட்டு வா, இன்னும் 3 எடுத்துருவான், டெய்லி அனுப்பிட்டே இருப்பாங்க. முதல்ல ஆளுநருக்கு அங்க அந்த இடத்துல ஆளுநருடைய மாளிகையில ராஜ்பவன்ல பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. அப்படி எந்த சட்டமும் கிடையாது. நீ என்ன முதலமைச்சராக்கு தம்பி, நாங்க நிறைவேற்ற வேண்டிய இடம் சட்டமன்றம், நாங்க அங்க பாத்துக்கிறோம், நீ யாரு என்ன இங்க பண்ற, இந்நேரம் அது அங்க வந்துருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இவர் அங்கெல்லாம் போய் சிபிஎம் நாட வேண்டியது, சிபிஐ நாட வேண்டியதெல்லாம் எந்த அவசியமே இருந்திருக்காரு. வந்த உடனே 27 எம்எல்ஏ அதிமுக ஆளுங்களும் ஆதரவு கொடுத்திருப்பாங்க. ஆக மொத்தம் 136 இடங்கள்ல அவர் வந்து பெரும்பான்மையில இருந்துட்டு ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆனா ஆளுநரை போய் கெஞ்சி 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 போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி இருந்தா திமுக கூட்டணி உடைச்சிருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஒரு முற்போக்கு முகம் வேணும், போய் முற்போக்கு முகம் வாங்கிட்டு வா, முற்போக்கு முகம் வாங்கிட்டு வா. முந்தி எடுத்துக்கொண்டு மூஞ்சில இன்னும் கார்ல் மார்க்ஸ் தெரியல, உன் மூஞ்சில இன்னும் பெரியார் தெரியல, உன் மூஞ்சில அண்ணா தெரியல, போயிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாரா என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் போய் அந்தந்த டீம் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வந்து பாத்தீங்களா அப்படி காட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம முடிவு பண்ணி நான் உனக்கு தரேன்னு சொல்லி அவர் அலைய விடாரு. அவர் அலைய விட்டுக்கிட்டே இருக்காரு, இவரும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா பாஜகவுடைய அந்த இத வேலையை வந்து கரெக்டா செஞ்சு கொடுத்துட்டாருல. திமுக கூட்டணி இப்ப செஞ்சுதான் இருக்காரு. ஆளுநருக்கு என்ன தேவையோ, ஆளுநர் மனசுக்கு நோகாம இருக்குன்னா இங்க என்னெல்லாம் சினிமா செய்வாங்க. ஆளுநரும் அதேதான். விஜய்க்கு என்ன தேவையோ, விஜய் எப்படி காயப்படுத்தக்கூடாதோ அது எல்லாமே. ஆனா அதே நேரத்துல எப்ப கால வாரணுமோ அதுக்கான எல்லா ஃபைலையும் ஆளுநர் வாங்கிட்டு இருக்காரு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. தேவைப்பட்ட ஆட்சியை கலைக்கிறதுக்கான எல்லா வேலையும் அங்க நடந்துட்டு இருக்கு. நிறைவா நம்ம வந்து ஒரு லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு திமுக வந்து உச்சநீதிமன்றம் போகுது இந்த மாதிரி கரூர் சம்பவத்தை பத்தி ஆதவர்ஜுனா வாயை திறக்கக்கூடாது. அன்னைக்கு அவங்க ஆட்சியில இருந்தாங்க. 41 பேருடைய மரணத்துக்கு காரணம் விஜய் அவர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே, நம்ம நேர்ல பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம போய் பார்த்தா ஒரு FIR கூட போடப்படல. இது தமிழ்நாட்டுடைய நிலைமை. தமிழ்நாட்டில இருந்து போன அந்த இதுதான் வந்து போலீஸ் காவல்துறை கொடுத்த அந்த FIR தான் CBI எடுத்துக்கிச்சுன்னாங்க. குறைஞ்சபட்சம் ஆதவர்ஜுனா அவர்கள் கூட வந்து FIRல சேர்த்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. FIRல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். FIRல இல்ல, நான் பார்த்தேன். இந்த விவேக் காமிச்சாரு. சரி, நம்ம அந்த இதுக்கு போன விஜய்க்கே போயிடுவோம். நம்ம குறைஞ்சபட்சம் விஜய் அவர்கள் மேல FIRல கூட ஒரு பேரை இவங்க சேர்த்துக்காம போனதின் விளைவு இன்னைக்கு ஆதவர்ஜுனா வாயை மூடுறதுக்கு நீங்க உச்சநீதிமன்றம் போய் நிக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? திமுகவுடைய இந்த நாகரிக அரசியல் தான் இன்னைக்கு இங்க கொண்டு வந்து தமிழ்நாட்டை நிறுத்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆட்சியாளர்கள், இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் வாங்க வேண்டி, அதை தடுக்கிறதுக்கு
உச்சநீதிமன்றம் போயிருக்க வேண்டிய நிலைமையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படியெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் எப்படி தெரியல. இதுவே பழைய திமுகவா இருந்தா இப்படி விட்டுருக்குமா? ம். அதுவே வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு என்ன சொல்றது? பழைய திமுகனா ஒரு ரவுடி திமுக அப்படின்னு ஒரு கட்டமைக்க நினைக்கிறது. ம். அது இல்ல என்னன்னா நம்ம நமக்கு ரவுடி தெரியாது. திமுக நம்போல. ஒரு அப்புறம் ஒரு முதலமைச்சர் உடனே எஃப்ஐஆர் கைது போட்டிருக்கலாம்ல. பண்ணிருவாங்க. இந்நேரம் எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். இந்நேரம் கலைஞரா இருந்தாருன்னா கைது பண்ணிருவாங்க. கைதே வேண்டாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம்ல. எனக்கு 41 பேர் தெரிஞ்சு இத இப்போ யாரோட ஒப்பிடணும்னா, ம். நீங்க ஜெயலலிதாவோட ஒப்பிடணும். ம். நீங்க ஜெயலலிதாவோட ஒப்பிட்டா இது கரெக்டா இருக்கும். ம். நேரம் ஜெயலலிதா ஆட்சியில இருந்திருந்துச்சுன்னா, ம். அப்படி இருந்திருந்தாங்கன்னா, நீங்க வந்து கரெக்டா நேரம் விஜய் எங்க இருந்திருப்பாரு தெரியுமா? ம். கட்சியே கலைச்சிருப்பாங்க. அப்படி அப்படி நீங்க சொல்லலாம். ஏன்னா இல்ல ஜெயலலிதாவுக்கு வேணா திமுகலயும் சொன்னாங்க இல்லையா? இந்த மாதிரி திமுக எத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு? இல்ல எஃப்ஐஆர் நான் என்ன இது கேக்குறேன்னா, இந்த இவரு பேசினார்ல, அந்த போக்குவரத்து துறை முன்னாள் போக்குவரத்து துறை சங்கர் அவர் பேரு. ஆமா. அவர் என்ன கேட்டாரு, உங்களுக்கும் வந்து அங்க ஆந்திரால அந்த புஷ்பா படத்துல நடிச்சாரு. ம். அவருக்கு ஒரு கேஸ போட்ட மாதிரி உங்களுக்கு போட்டிருந்தா உங்க நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதன் போடாததன் விளைவு தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றது. அப்ப அந்த ஆதகம் கட்சிக்குள்ளே திமுகக்குள்ளே இருக்குன்னு தானே எடுத்துக்க முடியும். அன்னைக்கு இருந்த சூழல் வேற. ம். நீங்க விஜயை கைது செய்திருந்தீங்கன்னா, ம். அன்னைக்கு வந்து அது இன்னும் சென்சிட்டிவான இஷ்யூவா மாறி இருக்கும். ம். பெரிய கலவரமா மாறி இருக்கும். அவங்களே வந்து நம்மளே அதாவது திமுகவே விஜயை வந்து பெரிய ஆள் ஆக்கி விட்டுற மாதிரி ஆயிடும். ஆயிருக்கும். அப்படி ம். ஒண்ணு இருக்கு. 2வது அப்ப அவர் கைது செய்யப்பட்டாருன்னா, ம். அது வேற மாரி டைல்யூட் ஆயிருக்கும். அந்த 41 பேர் மரணங்களுக்காக அழுது தாண்டி விஜய் அண்ணாவுக்காக அழுதுருப்பாங்க அன்னைக்கு. கரெக்ட். இந்த கிளாரிபிகேஷன் வரணும்னு ஆமா. நான் கேக்குறேன். கண்டிப்பா அப்படிதான் அழுதுருப்பாங்க. ம். ஏன்னா அழுத கூட்டம் தான். ம். அண்ணா விஜய் அண்ணா சாப்பிடுங்க அண்ணா, தண்ணி ம். குடிங்க அண்ணா, ம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ம். குடிங்கண்ணா, ம். இன்னும் மொத்தமா இறங்கினா தொண்டை நீங்க கட்டிக்குங்கண்ணா, அழாதீங்கண்ணா. பச்சை என் தண்ணி பையன் உயிர் குடிக்காதீங்கண்ணா. போனாலும் பரவாயில்ல. ஆ, விஜய்க்காக தானே போச்சு. அப்படியான கூட்டம் அது. ம். அதனால வேற ஏதாவது சென்சிட்டிவான இஷ்யூ வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ம். அதுல ஏற்பாட்டாளர்கள் யாரு அப்படின்னு அவங்கள ஃபைன் பண்ணி அதுல அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது. ம். இவ்வளவுதான் காரணம். அது சும்மா பேசுறதுக்காக பொது இடங்கள்ல என்ன வேணாலும் அப்படியே அந்த பேசிடுவாங்க. இடத்துல அதெல்லாம் திமுக பேசிடுவாங்க. வந்து கையாளாகாமையோ இல்ல நாகரிக அரசியல கருத்தில் கொண்டு அதை செய்யாம இல்ல. பொது நலன் அந்த- கருதி ஆமா. அவ்வளவுதான் அது. அது வந்து அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை ஈடுபட்டா அன்னைக்கு தேதியில ஒரு மாநிலத்துடைய அமைதியை குந்தகம் விளைவிக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பா நிலைமை இருக்கும். வந்துரும். அதே நாள்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த கலவரத்தை தூண்ட முயற்சி செய்தவர் ம். ஆதவ அர்ஜுனா. ஜென்சியை முன்னணி அந்த வச்சு போஸ்டை பண்ணாரு. டெலீட் செய்தார். அந்த ம். போஸ்ட் இன்னமும் என்கிட்ட இருக்கு. ம். அந்த போஸ்டை டெலீட் செய்தார். ம். அந்த நாட்டில் நடந்த மாதிரி இங்க நடக்கும்னு போட்டுட்டு டெலீட் பண்ணவர். அப்படின்னா என்ன காரணம்? அந்த போஸ்டை வச்சு டெலிகிராம்ல எவ்வளவு பெரிய விவாதம் நடந்துச்சுன்னு நான் தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஆமா ஆமா. அப்ப இவங்க எல்லாம் என்ன கட்டமைக்க நினைக்கிறாங்கன்னு அப்பவே தெரிஞ்சிருச்சு. ம். அதனால திமுக அரசாங்கம் அதுல ரொம்ப கிளியரா கிளவரா ஹேண்டில் பண்ணி அதை சைலண்ட் பண்ணாங்க. ஓகே. அதாவது இந்த நாகரிக அரசியல் இல்ல, அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை முதலமைச்சர் முன்னாள் ஆமா, முதலமைச்சர் இதுல ஸ்டாலின் அவர்கள் அரசியலே கிடையாது. இதுல ம், நாகரீகம் ம், அரசியல் அதெல்லாம் அந்த வார்த்தையே தேவையில்லை. அவருக்கு அது ஒரு சமூக மக்களுடைய நலன், அவ்வளவுதான். மக்களுடைய நலன் தான் அக்கறையில கொண்டு முதலமைச்சர். அவ்வளவுதான். அந்த அதனால அவர் ஹேண்டில் பண்ணாங்க. பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்காம ஆ. இதை எடுத்தா இது வந்து இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். ஆமா. எனக்கு மக்கள் நலன் தான் முக்கியம், அவங்க மாதிரி பொய் பேச வேண்டிய அவசியம் இல்ல, அதனால நான் இந்த கைதுல இதெல்லாம் ஈடுபடல அப்படின்னு அவ்வளவுதான். சொல்லி ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டேட் நிலையை சிஎம்ஏ அதான் எடுத்தாங்க. சொன்னார். அப்ப ம். இருந்த சிஎம்ஏ எந்த ம். அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார்கள்னு சொல்லிட்டாரு. அதோட ம். முடிச்சிடலாம். அது ம், அவ்வளவுதான். ம், ம். ஆனா அத இன்னும் தாவேக்கால இருக்கவங்க அது சும்மா வேலை வெளியே அப்படி, ஆ. ஆனா உள்ள வேற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு பொய்யான அலிகேஷன் வச்சுட்டு தான் இருக்காங்க. சரி பாப்போம். அது வந்து புரியுறவங்களுக்கு பேசலாம், புரிஞ்சுக்க மாட்டேன்னு முன்முடிவா இருக்கவங்க கிட்ட ஒன்றும் பேச முடியாது. ஸோ சிபிஐ நாளைக்கு வந்து கரூர்ல சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றத்துல ஒரு அவசர விசாரணையை எடுக்கிறாங்க. அந்த விசாரணை என்ன மாதிரியான தீர்ப்பு வருது, இதை பத்தி நாளைக்கு இது இன்னொரு வீடியோவா நம்ம பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கும் ரொம்ப நன்றி.